வணக்கம். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. சனி பகவானுடைய ஆளுகை, ராகு பகவானுடைய ஆளுகை ரெண்டும் சேர்ந்து தான் சனிக்கிழமை. இன்றைக்கி அவ்வளவு நாள் சிறப்பாக இல்லை. இன்றைக்கி ஏகாதசி. இன்னையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும், இன்றைக்கி காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. வியாதியஸ்தர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் இருக்க வேண்டாம். அல்லது குறைஞ்சது ஏகாதசி முடிகிற வரைக்குமாவது சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. பால் பழம் மட்டும் சாப்பிட்றது நல்லது. இன்றைக்கி நல்ல நேரம் இல்லை. எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமைன்னு பார்க்கலாம். இப்போ மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. அலட்டல், கர்வம், தேவையற்ற பேச்சு, வழிபாடு முக்கியம். நிதானம். தொடர்ச்சியாக ஒரு ராசிக்கு 5 நாட்கள் 6 நாட்கள் கூட மோசமாக இருக்கலாம். ஒன்றும் தவறு இல்லை. தவறு இல்லைன்னா ஜோதிட சாஸ்திரப்படி அப்படி இருக்கும், அதுதான் சொல்ல வரும். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் தெற்கு, வெள்ளை 3. மனசு சங்கடமாக இருக்கப்போ இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட பலனை. ஆமாம். ஓம் யமுனையே போற்றி. யமுனா நதி சனி பகவானோட சகோதரி. ஆமாம். ஓம் யதுவே போற்றி. யது வம்சம் தான் கண்ணபிரானோட வம்சம். ஓம் யட்சியே போற்றி. யட்சின்னா கேரளத்தில் இருக்கிற குட்டி தெய்வம், தேவதை. யட்சியே போற்றி. யமதர்மனே போற்றி. சார், யமதர்மன் சனி பகவானோட பிரதரு. இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லுங்க, அனுபவத்தில் பார்ப்பேன். ஏழைகளுக்கு காக்கைக்கு கொஞ்சம் எள்ளு கலந்து சோறு. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சி கொடுத்துருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து படிச்சு பாருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். ஆமாம், தடுத்துடலாம் தோல்வியை. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், வீண் செலவு, கவலை, குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. சிறப்பான நாளாக இல்லை. பரிகாரம் பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 7 தெற்கு, பச்சை. மனசு சங்கடமாக இருக்கப்போ இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட பலனை. ஆமாம். ஓம் யமுனையே போற்றி. யமுனா நதி சனி பகவானோட சகோதரி. ஆமாம். ஓம் யதுவே போற்றி. யது வம்சம் தான் கண்ணபிரானோட வம்சம். ஓம் யட்சியே போற்றி. யட்சின்னா கேரளத்தில் இருக்கிற குட்டி தெய்வம், தேவதை. யட்சியே போற்றி. யமதர்மனே போற்றி. சார், யமதர்மன் சனி பகவானோட பிரதரு. இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லுங்க, அனுபவத்தில் பார்ப்பேன். ஏழைகளுக்கு காக்கைக்கு கொஞ்சம் எள்ளு கலந்து சோறு. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சி கொடுத்துருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து படிச்சு பாருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். ஆமாம், தடுத்துடலாம் தோல்வியை. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு அல்லது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். சனி பகவான் மட்டுமில்லை சனிக்கிழமைக்கு தலைவர், ராகு பகவானும் தான் சனிக்கிழமைக்கு தலைவர். சரி, திருவாதிரை ஏன் போடணும்னா திருவாதிரையினுடைய தலைவர் ராகு, அவ்வளோதான். சிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை, அந்த நட்சத்திரத்துக்கு தலைவர் ராகு பகவான். எனவே இதை பண்ணிவிடுங்க. மொத்தத்தில் 3 பேருக்குமே உங்கள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு, வெள்ளை நீளம். மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் வாசுகியே போற்றி. வசிஷ்டரே போற்றி. வசுதாதேவியே போற்றி. வராகியே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களுடைய திருஷ்டி, வைத்தறிச்சல் ஏகப்பட்டது உங்கள் மேலே இருக்குது, அதை தடுக்கும். ஆமாம். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். கடகராசிக்கார நேயர்களே, கடந்த 3 நாளாக படாத பாடுபட்டீங்களோ? புதன் வியாழன் வெள்ளி இன்னைக்கு சூப்பர். அப்புறம் அம்மாதான் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு, வெள்ளை நீளம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஏன்? பூசத்தினுடைய தலைவர் சனி. சனிக்கிழமைக்கு யார் தலைவர்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி எல்லாம் 100% பாதிக்காது, 75% பாதிச்சிடும். ஆனால் பாதிக்கும். ஆமாம். மொத்தத்தில் இன்று நல்ல நாள், பரிகாரம் பண்ணிக்கலாம். எதுக்கு? திருஷ்டிக்கு. அனுகூலமான எண் 3 7 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் வாசுகியே போற்றி.
வசிஷ்டரே போற்றி, வசுதாதேவியே போற்றி, வராகியே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களுடைய திருஷ்டி வைத்தறிச்சல் ஏகப்பட்டது உங்கள் மேலே இருக்குது, அதை தடுக்கும். ஆம், ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், கர்வம் அதிகம். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட பலனை. ஆமாம், ஓம் யமுனையே போற்றி. யமுனா நதி சனி பகவானோட சகோதரி. ஆமாம். ஓம் யதுவே போற்றி. யது வம்சம் தான் கண்ணபிரானோட வம்சம். ஓம் யட்சியே போற்றி. யட்சின்னா கேரளத்தில் இருக்கிற குட்டி தெய்வம், தேவதை. யட்சியே போற்றி. யமதர்மனே போற்றி. சார், யமதர்மன் சனி பகவானோட பிரதரு. இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லுங்க, அனுபவத்தில் பார்ப்பேன். ஏழைகளுக்கு காக்கைக்கு கொஞ்சம் எள்ளு கலந்து சோறு, சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சி கொடுத்துருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து படிச்சு பாருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். ஆமாம், தடுத்துடலாம் தோல்வியை. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சனி வேற ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். ராகுவுக்கு விட சுக்கிரன் போய் கூட சேர்ந்துட்டார். வெற்றிங்க, உயர்வுங்க, நல்ல காலம் வந்துருச்சுங்க, வாழ்ந்துட்டு கலக்குங்க, போங்க. ஆம், அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் வாசுகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வசுதாதேவியே போற்றி, வராகியே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களுடைய திருஷ்டி வைத்தறிச்சல் ஏகப்பட்டது உங்கள் மேலே இருக்குது, அதை தடுக்கும். ஆம், ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். துளாராசிக்கார நேயர்களை, காலையில் 9 மணி வரைக்கும் நிதானம், பொறுமை. எங்களை கேட்டால் 10:30 வரைக்கும், ஏன் 10:30 வரைக்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. முக்கிய முடிவு வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், நிதானம், பொறுமை. காலையில் 10:30 சூப்பர், பிரமாதம், கலகுறீங்க, சந்தோஷம். ஆமாம், நல்ல நாள், வெற்றி, உயர்வு, சந்தோஷம் எல்லாம் நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போட்டுருணும் இன்னைக்கு. ஏன்னா சுவாதியினுடைய தலைவர் ராகு, சனிக்கிழமைக்கும் அவர் தான். மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்கும் காலை 10:30 மணிக்கு பிறகு உயர்வு, சந்தோஷம், நிதானம், வெற்றி எல்லாம். அனுகூலமான எண் காலை 10:30 வரைக்கும் இல்லை, திசை இல்லை, நிறமில்லை. காலை 10:30 2, தெற்கு வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். சார், எத்தனை மணியிலிருந்து? காலையிலேருந்து. நிதானம், பொறுமை, அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை, வம்பு, சிக்கல், வழக்கமான மாலைகளை மட்டும் செய்யுங்க, பொறுமையாக இருங்க. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம், அனுஷம், விசாகம், கேட்டை, ஜாக்கிரதை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. விநாயகர் பெருமானு கோயிலில் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சனைச்சரனே போற்றி. சனைச்சரன்னா மெதுவாக நடப்பவன். சனீஸ்வரன், சனைச்சரன் ரெண்டுமே சனி பகவானை தான் குறிக்கும். சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சங்கபாலனே போற்றி, சஷ்டிநாதனே போற்றி, சஷ்டிநாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏழைகளுக்கு உளுந்து, அதில் எது வேணா, இட்லி, தோசை, வடை, ஏழைகளுக்கு கொடுங்க. காசு கொடுத்து வாங்கி கொடுத்துருங்க. காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஆமாம், நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. கோயிலில் இருந்து நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது, படித்து பாருங்கள். ஜெயகாந்தனுடைய கதைகள் படித்து பாருங்கள். இன்றைக்கி சந்திராஷ்டமம், அதனால் இதெல்லாம் செஞ்சுருங்க, தப்பிச்சுக்கலாம். 3 பேருக்கும், அனுஷம், கேட்டை, விசாகம் 3 பேருக்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. மனசு சங்கடமாக இருக்கப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட பலனை. ஆமாம், ஓம் யமுனையே போற்றி. யமுனா நதி சனி பகவானோட சகோதரி. ஆமாம். ஓம் யதுவே போற்றி. யது வம்சம் தான் கண்ணபிரானோட வம்சம். ஓம் யட்சியே போற்றி. யட்சின்னா கேரளத்தில் இருக்கிற குட்டி தெய்வம், தேவதை. யட்சியே போற்றி. யமதர்மனே போற்றி. சார், யமதர்மன் சனி பகவானோட பிரதரு. இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லுங்க, அனுபவத்தில் பார்ப்பேன். ஏழைகளுக்கு காக்கைக்கு
கொஞ்சம் எள்ளு கலந்து சோறு, சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சி கொடுத்துருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து படிச்சு பாருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். ஆமாம், தடுத்துடலாம் தோல்வியை. தனுசு ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க. கோபம், பதட்டம், தடுமாற்றங்க, தேவையற்ற பேச்சுங்க, குழப்பங்க எல்லாம் இருக்குது. பரிகாரம் பண்ணனா தப்பிக்கலாம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7, வடக்கு பச்சை. மனசுக்குள்ளே சங்கடம் வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் காலகனே போற்றி, காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, மாத்ரி தேவியே போற்றி, மானசா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. காலகன், கார்கோடகன்லாம் சர்ப்பம், ஆதிகுல நாகர் அன்னை இவங்க பேர். மாத்ரு தேவி, மானசா தேவி. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் படிங்க. படிக்கணும். என்ன படிக்கிறது? ஆண்டாள் அருளிய திருப்பாவை. ஏன் இன்னைக்கு ஏகாதசி, அதனால் படிங்க. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு எள்ளூருண்டை கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளாக இல்லை. 7 சனி வேற. ராகு உதவியாக இருக்கிறார், மறுக்கல. சனியும் தொல்லைகளை குறைச்சிட்டார். ஆனால் சந்திரன் உதவியா இல்லை. அதனால் வழிபாடு முக்கியம். நிதானம், பிடிவாதத்தை குறைக்கணும். திருவோணம், அவிட்டம், உத்திராடம் 3 நட்சத்திரத்துக்கு இதுதான் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 4, வடக்கு பச்சை. மனசுக்குள்ளே சங்கடம் வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் காலகனே போற்றி, காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, மாத்ரி தேவியே போற்றி, மானசா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. காலகன், கார்கோடகன்லாம் சர்ப்பம், ஆதிகுல நாகர் அன்னை இவங்க பேர். மாத்ரு தேவி, மானசா தேவி. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் படிங்க. படிக்கணும். என்ன படிக்கிறது? ஆண்டாள் அருளிய திருப்பாவை. ஏன் இன்னைக்கு ஏகாதசி, அதனால் படிங்க. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு எள்ளூருண்டை கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க. 7 சனி வேற, ராசியிலே சனி வேற. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போட்டுறணும். ஏன்? சதயத்தினுடைய தலைவர் ராகு. ஆமாம், மொத்தத்தில் 3 பேருமே பிரார்த்தனை பண்ணிக்கணும். நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அனுகூலமான எண் 4, தெற்கு பச்சை. மனசுக்குள்ளே சங்கடம் வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் காலகனே போற்றி, காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, மாத்ரி தேவியே போற்றி, மானசா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. காலகன், கார்கோடகன்லாம் சர்ப்பம், ஆதிகுல நாகர் அன்னை இவங்க பேர். மாத்ரு தேவி, மானசா தேவி. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் படிங்க. படிக்கணும். என்ன படிக்கிறது? ஆண்டாள் அருளிய திருப்பாவை. ஏன் இன்னைக்கு ஏகாதசி, அதனால் படிங்க. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு எள்ளூருண்டை கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். மீன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், பிரமாதம், கலக்கிறீங்க. நல்ல நாள், வெற்றி, பெருந்தன்மை, புத்தி கூர்மை, உங்கள் பிறவி பலம் ஜெயிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஏன்? உத்திரட்டாதினுடைய தலைவர் சனி. வழிபாடு செஞ்சிருங்க, நல்லது. இன்னைக்கு வெற்றி. எங்க சார் 7 சனி வேற. 7 சனியினுடைய தொல்லை குறைகிறது, ராகுவனுடைய தொல்லை குறைந்திருக்கிறது. ஏன்னா சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருக்கார், சேர்ந்து ரொம்ப நாளைக்கு இருக்க போறார். அதனால ராகுவனுடைய தொல்லை குறைகிறது. உடல் நலத்திலே மேம்பாடு வரும். எல்லாத்துலேயுமே பொதுவாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஆமாம், சனியினோட பாதிப்பும் குறையும். ஏங்க? சனியோட புதன் போய் சேர்றார். புதன் அடிப்படையில் நல்லவர். அவர் கொஞ்சம் சனி பகவானை போதும்பா உடுப்பா அப்படிம்பார். அதனால் சனி கேட்க மாட்டார். ஆனாலும் கொஞ்சம் கேட்பார், கொஞ்சம் நாள் கழித்து கேட்பார். எனவே மொத்தத்தில் மீனராசிக்கார் நேயர்களே, ராகுவினுடைய தொல்லை குறைகிறது, சனியினுடைய தொல்லை குறைகிறது. இன்றைக்கு வெற்றி, சந்தோஷம், நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. மீனராசிக்கார நேயர்களை மனசு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஓம் கத்ரு தேவியே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, குளிகனே போற்றி, குக்குடமே போற்றி, குருவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். நல்ல புத்தகம் ஒன்று, நிறைய சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிறார். ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம், நல்லா இருக்கு. விசா பப்ளிகேஷன்ஸ் சென்னை வெளியிட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு அந்த புத்தகம், வாங்கி படிச்சு பாருங்க. உளுந்து வடை, இட்லி, தோசை ஏதாவது ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, நல்லது. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். நேயர்களே, இன்று ஏகாதசி, பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது.
சார் சனி பகவான் புதனோடு சேர்ந்திருப்பதால் தொல்லைகளை குறைக்கிறார், ராகுவோடு சுக்கிரன் சேர்ந்திருப்பதால் தொல்லைகளை குறைக்கிறார் என்பது ஒரு நல்ல செய்தி. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.